எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனோகரன். டைரக்டர் ராம்கி சார் அவர்கள் கையினால புரட்சி பெண் என்கிற ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்கிரிப்டை என் கையில ஒப்படைச்சிருக்காங்க. இது ஒரு மகத்தான ஒரு காலமா எனக்கு இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய டைரக்டர்ன்ற ஒரு எண்ணம் தோணிருச்சு. 10-15 நாளா இந்த ஸ்கிரிப்டை தயார் பண்றதுக்கு சார் ரொம்ப கஷ்டப்பட்டு கதையா உருவாக்கி என் கையில ஒப்படைத்ததுக்காக சாருக்கு ஒரு நன்றி சொல்லி என்னுடைய இதை முடிக்கிறேன். நன்றி. நான் இன்ஸ்டியூட்ல கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது வருங்கால இயக்குனர் வாய் வார்த்தையை சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா மனசளவில் நமக்கு அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நம்பிக்கை ஏற்படுத்தினா தான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். அதாவது டைரக்ஷன் கோர்ஸ் முறையாக கற்றுக்கிட்டார். 3 மாதம் முடிஞ்ச உடனே முதல்ல நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு வந்தார். நம்ம டீமோட உட்காந்து அவர் தான் லைன் சொன்னார். அந்த லைன் எடுத்து நம்ம டெவலப் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணி அது முறையாக டைலாக் எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் இந்த ஸ்கிரிப்ட் கதையை திரைக்கதை வசனம் மனோகரன் அப்படின்னு போட்டாச்சு. அது கை வந்தாச்சு. இதை அவர் ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க போறாரு. அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பேசினாரு. எனவே இந்த படமும் எடுத்துட்டு மனோகர் சார் கொண்டாந்து வீடியோவும் மக்களுக்கு கொடுங்க. ஸ்கிரீன்ல அவங்க பேரை பார்க்கணும். ரிசல்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். வாய் வார்த்தை முக்கியம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? பேப்பர்ல வந்துருச்சு இல்லையா? பேப்பர்ல வந்துருச்சு சார். ஸ்கிரீன்ல வந்துடும் இல்லையா? வந்துடும். டைரக்டர் தானே? நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா? நிச்சயமா நம்பிக்கை ரொம்ப முக்கியம். முதல்ல நம்மளை நம்பணும். அப்புறம் நம்ம உழைப்பை நம்பணும். இறைவனை நம்பணும். இது 3 கரெக்டாக இருந்தால் எந்த தொழிலுமே சாதிச்சிட முடியுன்றது என் நம்பிக்கை. அப்படிதான் நான் வந்தேன். என்னை சுற்றி வரவங்களையும் நான் அப்படி கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஒரு மோட்டிவேஷன் பேஸ்டான இன்ஸ்டியூட் நடத்திக்கிட்டு இருக்கேன். நேரத்தையும் நாட்கள் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க என்னுடைய இன்ஸ்டியூட்ல இருந்து. அதில் இவரும் நம்ம மதர்சா பாம்பேல இருக்க இவங்க 2 பேரும் நான் ஸ்பெஷலாக கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். எல்லாமே அபோவ் 55-60 இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு கேர் கொடுத்து அவங்களுக்கு விட்டுற கூடாதுன்றதுல இவங்களுக்கு அதிகமாக என்னுடைய நேரத்தை படிச்சு நான் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கேன். விரைவில் இவர் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் உங்க பார்வைக்கு வரும். அது ஒரு அற்புதமான கதை, சூப்பர் கதை. வாழ்த்துக்கள் சார்.